வணக்கம் நண்பர்களே, இது நம்ம ஜேடி ஃபார்மகோ வேதாவின் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் டெஸ்ட் சீரீஸோட அடுத்த வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 25 கேள்விகள். கேள்வி 226லேருந்து 250 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏற்கனவே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ 226வது கேள்வி. கீழே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஷெடியூல் ஒரு ஃபேக்ட்ரி அமைக்கிறதுக்கு ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஷெடியூல் ஜே, ஆப்ஷன் பி ஷெடியூல் எஃப்எஃப், ஆப்ஷன் சி ஷெடியூல் எம், ஆப்ஷன் டி ஷெடியூல் பி. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஷெடியூல் எம். அடுத்து 227வது கேள்வி. ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸில் ஒரு ரீட்டைல் மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது தேவை, ரொம்ப எசென்சியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் சர்டிஃபிகேட், ஆப்ஷன் பி பாஸ்போர்ட், ஆப்ஷன் சி டிரைவிங் லைசன்ஸ், ஆப்ஷன் டி ஓட்டர் ஐடென்டிஃபிகேஷன். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் சர்டிஃபிகேட். இது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்மளால் ஒரு ரீட்டைல் மெடிக்கல் ஷாப் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து 228வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸில் இந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எந்த மாதிரி கண்டிஷனில் ஹேண்டில் பண்ணணும்? ஓகேவா? ஆப்ஷன் ஏ செப்டிக் கண்டிஷன், ஆப்ஷன் பி ஏசெப்டிக் கண்டிஷன், ஆப்ஷன் சி ரூம் டெம்பரேச்சர், ஆப்ஷன் டி ஃப்ரீசிங் கண்டிஷன். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏசெப்டிக் கண்டிஷன். ஓகேவா? ஸோ மைக்ரோப்ஸில் இருந்து அவாய்ட் பண்ணணும், ஏன்னா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி சர்ஜரி இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியதில் கண்டிப்பாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்து 229வது கேள்வி. ஸோ ஒரு ட்ரக் ஸ்டோரில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக்கு, ஓகேவா, நிறைய ஃபார்முலேஷன்ஸ் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மெயின்டெனன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் எந்த அனலைசிஸில் வரும்? ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி சப்ஜெக்டில் வரக்கூடியது. கொஞ்சம் அனலைசிஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதில் ஸ்டாக் மெயின்டெனன்ஸுக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ விஇடி அனலைசிஸ், ஆப்ஷன் பி ஏபிசி அனலைசிஸ், ஆப்ஷன் சி இஓக்யூ அனலைசிஸ், ஆப்ஷன் டி ஐஓ ரேஷியோ அனலைசிஸ். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விஇடி அனலைசிஸ். ஸோ இந்த விஇடி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வினா வைட்டல், ஈனா எசென்ஷியல், டினா டெசரபிள். ஓகேவா? இந்த வரையறையை வச்சு தான் மெடிசின்ஸை ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஓகேவா? வைட்டெல்லாம் அத்தியாவசியம், ரொம்பவே கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் ஃபார்மசியில் இருக்கக்கூடிய மெடிசின்ஸ். எக்ஸாம்பிளுக்கு டைக்ளோஃபெனாக் இன்ஜெக்ஷன், ஸோ இந்த மாதிரிப்பட்டது. அது அடுத்து எசென்ஷியல் பார்த்தீங்கன்னா, ஸோ இது எசென்ஷியலும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டானது, ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலாக தேவைங்கிறது மாதிரி இல்லாமல் அடுத்த லெவலில் இருக்கக்கூடியது, அதாவது பேராசிட்டமால் இன்ஜெக்ஷன். அடுத்து டிசைரபிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கண்டிப்பாக முக்கியம்னு இல்லை, ஆனால் இந்த மாதிரி ட்ரக்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபார்மசியை இன்னும் அதிகமாக ஓகே இந்த ட்ரக் இங்கே இருக்குங்கிறத இன்னும் அதிகமாக அதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோராட்டிடின். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ். ஓகேவா? இது 230வது கேள்வி. ஒரு ட்ரக் ஸ்டோர், அதாவது ஒரு ஐடியல் ட்ரக் ஸ்டோரோட இன்வென்ட்ரி எந்த மாதிரி இருக்கணும்? ஓகேவா? இன்வென்ட்ரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசியில் என்னென்ன திங்ஸ் எல்லாமே இருக்கோ அதுதான் என்னது ஒரு இன்வென்ட்ரி. ஓகேவா? ஸோ ஐடியல் ட்ரக் ஸ்டோர்னால் என்ன? சிறந்த மருந்து கடை. ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி எந்த மாதிரி இருக்கணும்? ஓகேவா? ஸ்டாக் அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம். ஆப்ஷன் ஏ எக்ஸஸ், ஆப்ஷன் பி இன்அடிக்குவேட், ஆப்ஷன் சி அட் லெவல் பிட்வீன் எக்ஸஸ் அண்ட் அடிக்குவேட், தேவையான அளவு இருக்கலாம், அதிகமாகவும் அதுக்கும் நடுவில் இருக்கு. ஆப்ஷன் டி அடிக்குவேட், தேவையான அளவுக்கு. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அட் லெவல் பிட்வீன் எக்ஸஸ். ஓகேவா? ரொம்ப அதிகமாக இல்லாமல் தேவைக்கும் கம்மியாக இல்லாமல் ஒரு மிடில் இருக்கக்கூடிய லெவல். ஓகேவா? இது 231வது கேள்வி. நெட் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? ஸோ நெட் ப்ராஃபிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிகர லாபம் அப்படின்னா என்ன?
ஆப்ஷன் ஏ டெபிட்டட் டு கேபிட்டல் அக்கௌண்ட், ஆப்ஷன் பி கிரெடிட்டட் டு கேபிட்டல் அக்கௌண்ட், ஆப்ஷன் சி டெபிட்டட் டு டிராயிங் அக்கௌண்ட், ஆப்ஷன் டி கிரெடிட்டட் டு டிராயிங் அக்கௌண்ட். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிரெடிட்டட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது நம்ம சிலபஸில் எம்ஆர்பியில். ஸோ அதிலிருந்து இந்த மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆனாலும் நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் நிகர லாபம் அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனியோட மொத்தமாக அவங்க ஏர்ன் பண்ணுறதுலேருந்து மொத்தமாக அவங்க செலவு பண்ணுறது. ஓகேவா? அதிலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அதை மைனஸ் பண்ணி எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் என்னது அவங்களோட நிகர லாபம். ஸோ இதில் கிரெடிட்டட் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலதன கணக்கு. ஓகேவா? ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்னு ஒன்றுன்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுவாங்க. ஓகேவா? ஸோ அதிலேருந்து தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டாங்க அந்த அமௌண்ட்டை. ஸோ அதில் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆட் ஆகும். அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு மூலதன கணக்கு. ஓகேவா? அவங்களோட ப்ராஃபிட் எல்லாம் இதில் தான் ஆட் ஆகும். அடுத்து 232வது கேள்வி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 4 ஆப்ஷன்ஸில் அனலைசிஸ், ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க வேல்யூஸ் பெர்சன்டேஜில் இருந்து காமன் பேஸாக பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பெர்சன்டேஜில் வேல்யூஸை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபண்ட்ஸ் ஃப்ளோ அனலைசிஸ், ஆப்ஷன் பி காமன் சைஸ் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஆப்ஷன் சி ரேஷியோ அனலைசிஸ், ஆப்ஷன் டி கம்பேரிட்டிவ் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காமன் சைஸ் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு காமன் சைஸ் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இதில் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்குமே கம்பேரிசன் பெர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் பெர்சன்டேஜில் எதை கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட டோட்டல் சேல்ஸ் ரெவென்யூ. ஓகேவா? விற்கிறதுலேருந்து கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு. ஓகேவா? அதுதான் பெர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. வருஷம் வருஷம் இதை வச்சு அனலைஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து 233வது கேள்வி. அவுட் பேஷண்ட் கிளினிக் சர்வீசஸ் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ஹாஸ்பிட்டலில் எதை வச்சு எந்த சர்வீஸில் கீழே வருது. ஓகேவா? அவுட் பேஷண்ட், ஓபி பேஷண்ட். ஆப்ஷன் ஏ கிளினிக்கல் சர்வீசஸ், ஆப்ஷன் பி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ், ஆப்ஷன் சி ஆம்புலேட்டரி சர்வீசஸ், ஆப்ஷன் டி ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆம்புலேட்டரி சர்வீசஸ். ஓகேவா? ஸோ இது ஆம்புலேட்டரி சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க, அவுட் பேஷண்ட் கேர்னு சொல்லுவாங்க, டே பேஷண்ட் கேர் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஷண்ட் அட்மிட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அவுட் பேஷண்ட்னா என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் வந்து மெடிசன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 234வது கேள்வி. ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் ஆர் ரெக்வயர்ட் ஃபார். ஓகேவா? ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட். ஓகேவா? ஒருத்தவங்க முடிச்சுட்டு ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க எதுக்கு அவங்களோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆப்ஷன் ஏ மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஆப்ஷன் பி குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், ஆப்ஷன் சி டிஸ்பென்சிங் ஆஃப் ட்ரக்ஸ், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி எபோ. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி எபோ. ஸோ மெடிக்கல் ஸ்டோர்லேயும் யூஸ் பண்ணலாம், குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்பென்சிங் ட்ரக்கை டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் ரொம்பவே முக்கியம். அடுத்து 235வது கேள்வி. சேட்டலைட் ஃபார்மசிஸ் ஆர். ஸோ இதெல்லாமே ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி சப்ஜெக்டில் வரக்கூடியது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ சென்ட்ரலைஸ்ட் யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம், ஆப்ஷன் பி டீசென்ட்ரலைஸ்ட் யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம், ஆப்ஷன் சி சென்ட்ரல் ஸ்டெரைல் சப்ளை யூனிட், ஆப்ஷன் டி மொபைல் டிஸ்பென்சிங் யூனிட். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டீசென்ட்ரலைஸ்ட் யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த சேட்டலைட் ஃபார்மசிஸ்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக சென்ட்ரல் ஃபார்மசிலேருந்து தனியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே அந்த வார்டு இல்லைன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸை யூனிட் டோஸில் வச்சு அங்கேருந்து தனித்தனியாக எடுத்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே கண்ட்ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் தான் என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் ஃபார்மசிலேருந்து ட்ரக் எடுத்து இங்கே வச்சுட்டு பேஷண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? நர்சஸ் இல்லைன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அந்த ட்ரக்கை பேஷண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. அடுத்து 236வது கேள்வி. பெலடோனா பிளாஸ்டர் கீழே கொடுத்துருக்க டிசீசஸில் எதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த பெலடோனா பிளாஸ்டரை.
ஓகேவா? ஸோ பெல்லடோனா நமக்கு தெரியும், அட்ரோபா பெல்லடோனா ட்ரக்கில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டர். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு டாப்பிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாஸ்டர். எந்த டிசீசஸ் இல்லைன்னா எந்த கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணலாம்? ஆப்ஷன் ஏ ருமாட்டிசம், ஆப்ஷன் பி ஸ்ப்ரெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ், ஆப்ஷன் சி அப்சார்ப் wound எக்ஸுடேட்ஸ், ஆப்ஷன் டி wound ட்ரெஸ்ஸிங். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் பி ருமாட்டிசமும் ஸ்ப்ரெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பெல்லடோனா பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா டாப்பிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது மசில் ஏக்கு, ஜாயிண்ட் பெயின், ஸ்டிஃப்னஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த பிளாஸ்டர். அடுத்து 237வது கேள்வி, பேத்தோபிசியாலஜி அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ ஸ்டடி ஆஃப் டிசீஸ், ஆப்ஷன் பி பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் டியூரிங் டிசீஸ் கண்டிஷன், ஆப்ஷன் சி டெவலப்மெண்ட் ஆஃப் டிசீஸ், ஆப்ஷன் டி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் டிசீஸ். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் டியூரிங் டிசீஸ் கண்டிஷன். ஓகேவா? ஸோ நம்ம பேத்தோபிசியாலஜி சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். ஓகேவா? படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டிசீஸோட கண்டிஷன்ஸை பற்றி தான் படிப்போம். ஓகேவா? டிசீஸ் வரும்போது பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, ஓகேவா, அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை தான் பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் டியூரிங் டிசீஸ் கண்டிஷன். அடுத்து 238வது கேள்வி, நார்மல் ஈஸ்னோஃபில்ஸ் செல் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2 to 6%, ஆப்ஷன் பி 1 to 4%, ஆப்ஷன் சி 0 to 1%, ஆப்ஷன் டி 7 to 10%. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் பியும் 2 to 6%, 1 to 4%. ஓகேவா? ஸோ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இல்லைன்னா ரெஃபரன்ஸில் 1 to 4% தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாமில் இது திரும்ப ரீவேல்யூஷன் பண்ணும்போது 2 to 6 ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம அதிகமாக ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது 1 to 4%. ஓகேவா? ஸோ இந்த பிளட் ரிலேட்டடாக இந்த கவுண்ட் எல்லாமே கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஒரு நார்மல் ஈஸ்னோஃபில் செல் கவுண்டு பார்த்தீங்கன்னா 30 to 350 cells per microliter ஆஃப் பிளட்டில் ப்ரெசண்டாக இருக்கும். ஓகேவா? இதில் ஒரு WBC செல்ஸில் நியூட்ரோஃபில்ஸோட லெவல் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 60% இருக்கும். லிம்போசைட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 to 40% இருக்கும். மோனோசைட்ஸ் 2 to 8% இருக்கும். ஈஸ்னோஃபில்ஸ் 1 to 4%. பேசோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து 1% இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு நார்மல் WBC ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4500லேருந்து 10500 per mm கியூபில் இருக்கும். அது மாதிரி ஆர்பிசியோட நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து 6 million per microliter இருக்கும். இது மென் பார்த்தீங்கன்னா 4.7லேருந்து 6.1 million cells per microliter இருக்கும். விமென் பார்த்தீங்கன்னா 4.2லேருந்து 5.4 million cells per microliter இருக்கும். இது மாதிரியே பிளேட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000லேருந்து 4,50,000 பிளேட்லெட்ஸ் பெர் மைக்ரோலிட்டர் ஆஃப் பிளட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க. அடுத்து 239வது கேள்வி, ரேஸ் சிண்ட்ரோம் இஸ் ரிலேட்டட் டு. ஸோ இந்த ரேஸ் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன, அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் எது அப்படின்னு கேட்டுறாங்க. ஆப்ஷன் ஏ ஃபெனடாயின், ஆப்ஷன் பி ஹெப்பாரின், ஆப்ஷன் சி தியோஃபைலின், ஆப்ஷன் டி அசிடைல் சாலிசிலிக் ஆசிட் இல்லைனா ஆஸ்பிரின். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அசிடைல் சாலிசிலிக் ஆசிட் ஆஸ்பிரின். ஓகேவா? இதான் என்ன பண்ணுது, ரேஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு கண்டிஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ ரேஸ் சிண்ட்ரோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான கண்டிஷன். இது என்ன பண்ணுன்னா லிவர், பிரெயின் இது எல்லாமே என்ன பண்ணுன்னா இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்வெல் ஆகிரும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரேராக ட்ரக்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுது, இல்லைனா இந்த வைரல் இன்ஃபெக்ஷன், ஃப்ளூ, சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்குமே இந்த மாதிரி ரேஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து 240வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டிருக்க ட்ரக்ஸில் எந்த ட்ரக் இடியோசிங்ரசி அதாவது ஜெனட்டிக்கலி டிட்டர்மைண்ட் அப்நார்மல் ரியாக்டிவிட்டியை பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் எது? ஆப்ஷன் ஏ பார்பிச்சுரேட், ஆப்ஷன் பி ட்ரைஃப்ளூப்ரோமாசின், ஆப்ஷன் சி லித்தியம், ஆப்ஷன் டி அட்ரோபின். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பார்பிச்சுரேட்ஸ். ஸோ இதுக்கு இடியோசிங்ரசி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து 241வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்ட ட்ரக்ஸில் எது டிசோசியேட்டிவ் அனஸ்தீசியாவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்? ஆப்ஷன் ஏ கீட்டமைன், ஆப்ஷன் பி ஃபென்டனைல், ஆப்ஷன் சி
ப்ரோபோஃபால். ஆப்ஷன் டி டெஸ்ஃப்ளூரைன். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கீட்டமைன். ஓகேவா? ஸோ டிசோசியேட்டிவ் அனஸ்தீசியா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியாவில் ஒரு டைப்பு. இது டிசோசியேட்டிவ் அனஸ்தீசியான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த பர்சன்ஸ் இல்லைனா அந்த பேஷண்ட்ஸுக்கு இந்த கீட்டமைன் ட்ரக் கொடுத்தோடனே அவங்களோட பாடி, அவங்க ஃபிசிக்கலாக பாடி ப்ரெசண்ட்டாக இருக்கிறது டிட்டாச் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த சரௌண்டிங்கே அவங்களுக்கு வித்தியாசமாக ஃபீல் ஆகும். அவங்க ஏதோ அலோனாக தனியாக இருக்கிற மாதிரி, பாடியும் அவங்களோட சோலும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது டிசோசியேட்டிவ் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரியே இன்னும் பென்சைக்ளிடின் அப்படிங்கிற ட்ரக் என்ன பண்ணும், டிசோசியேட்டிவ் அனஸ்தீசியாவை யூஸ் பண்ணுறாங்க. இனி வேறு ஆப்ஷன்ஸ். ஃபென்டனைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பொட்டன்ட் ஒரு சிந்தட்டிக் பைப்ரிடின் ஓபியாய்ட் ட்ரக். ஓகேவா? அனல்ஜெசிக் ட்ரக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபார் கேன்சர் பேஷண்ட். அது மாதிரியே பேஷண்ட் சில சர்ஜரிஸில் இருந்து ரெக்கவர் ஆகும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கிற அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயும் ஃபென்டனைல் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோபோஃபால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அனஸ்தட்டிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, கூடவே செடேட்டிவ் ட்ரக்காகவும் ஐவியில் அனஸ்தீசியாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா டெஸ்ஃப்ளூரைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி ஃப்ளூரினேட்டட் மீத்தேல் ஈத்தர் ட்ரக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அனஸ்தீசியாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்கு. அடுத்து 242வது கேள்வி. தெரப்பெட்டிக் இண்டெக்ஸிஸ். ஆப்ஷன் ஏ ED50 டிவைடட் பை LD50. ஆப்ஷன் பி LD50 டிவைடட் பை ED50. ஆப்ஷன் சி ED50 மைனஸ் LD50. ஆப்ஷன் டி ED50 இன்டூ LD50. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி LD50 டிவைடட் பை ED50. ஓகேவா? ஸோ இந்த தெரப்பெட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக்கோட ஒரு நார்மலாக அது ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேஜ், இல்லைன்னா அந்த ட்ரக்கோட யூஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்து ஓவர் டோஸுக்கு நடுப்பட்ட ட்ரக். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் 650 mg யூஸ் பண்ணுறோம். அந்த 650 mg என்ன பண்ணுது, அந்த அடல்ட் டோஸில் அந்த பேஷண்ட்டுக்கு ஃபீவரை சரி பண்ணுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ் தான் என்னது, தெரப்பெட்டிக் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ LD50னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லீத்தல் டோஸ். ஓகேவா? ஸோ இந்த லீத்தல் டோஸ் 50% இருக்கணும். இது அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த பேஷண்ட்டுக்கு டோஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அது டெத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். அது மாதிரி ED50னா எஃபெக்டிவ் டோஸ். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். இதுதான் LD50 டிவைடட் பை ED50. அடுத்து 243வது கேள்வி. ஒமாலிசுமேப் அப்படிங்கிற ட்ரக் எங்கே ஆக்ட் ஆகுது? ஆப்ஷன் ஏ நியூட்ரலைசேஷன் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் E. ஆப்ஷன் பி ஆண்டகோனிசம் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் மெடியேட்டர். ஆப்ஷன் சி blockade of constrictor neurotransmitter. ஆப்ஷன் டி மிமிக்கிங் டைலேட்டர் நியூரோட்ரான்ஸ்மிட்டர். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூட்ரலைசேஷன் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் E. ஓகேவா? ஸோ இம்யூனோகுளோபுலின் E-யை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ட்ரக் தான் என்னது, ஒமாலிசுமேப். ஸோ இந்த ட்ரக் எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, டு ட்ரீட் மாட்ரேட்டில் இருந்து சிவியர் பெர்சிஸ்டன்ட் அலர்ஜிக் ஆஸ்மாக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து 244வது கேள்வி. பீட்டா ஹிஸ்டின் அப்படிங்கிறது என்ன ட்ரக்? ஆப்ஷன் ஏ ஹச் ஹிஸ்டமைன் செலக்டிவ் ஹிஸ்டமைன் அண்ட் அனலாக். ஆப்ஷன் பி ஹச் செலக்டிவ் ஹிஸ்டமினர்ஜிக் ஆண்டகோனிஸ்ட். ஆப்ஷன் சி ஹச் ரிசப்டார் பிளாக்கர். ஆப்ஷன் டி பி ரிசப்டார் பிளாக்கர். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹச் செலக்டிவ் ஹிஸ்டமைன் அனலாக். ஓகேவா? இது என்ன பண்ணும், ஹிஸ்டமைனை ஆக்டிவேட் இல்லைன்னா ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ட்ரக் தான் இந்த பீட்டா ஹிஸ்டின். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வெர்டிகோ, அது மாதிரியே டிசீனஸ், ஓகேவா, இந்த ஒத்தை தலைவலி, அது மாதிரியே தலை சுற்று இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த பீட்டா ஹிஸ்டின் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து 245வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்க டயபெட்டிக்ஸ் ட்ரக்கில் எந்த ட்ரக் அட்வர்ஸ் எஃபெக்டாக கைனகோமாஸ்டியா மென்சுரல் டிசார்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்? ஆப்ஷன் ஏ அமிலோரைட். ஆப்ஷன் பி ஸ்பைரனோலாக்டோன். ஆப்ஷன் சி மெட்டலசோன். ஆப்ஷன் டி அசிடசோலமைட். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்பைரனோலாக்டோன். அடுத்து 246வது கேள்வி. ஃபிரோசமைட் ட்ரக்கு எந்த பிளேஸில் ஆக்ட் ஆகும், அது எதை இனிபிட் பண்ணும்? ஆப்ஷன் ஏ சோடியம் பொட்டாசியம் 2 குளோரைட் கோ டிரான்ஸ்போர்ட்டர். ஆப்ஷன் பி
sodium chloride symporter. Option C, sodium hydrogen antiporter. Option D, sodium potassium adenosine triphosphatase. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சோடியம் பொட்டாசியம் 2 குளோரைடு கோட்ரான்ஸ்போர்ட்டர். ஓகேவா? ஸோ இந்த ஃபியூரோசமைடு ட்ரக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ட்ரக்கு. இது இன்னும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹை சீலிங் டயயூரிட்டிக் அப்படின்னால என்னென்னா இந்த ஃபியூரோசமைடு தான். இது எந்த பிளேஸில் ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லியில் ஆக்ட் ஆகும், நெஃப்ரானில். ஓகேவா? அடுத்து 247வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்க ட்ரக்ஸில் எந்த ட்ரக் மெட்டபாலிக் அல்கலோசிஸை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஓகேவா? அதாவது பாடியில் பேஸ், ஓகேவா, பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 7க்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஆப்ஷன் ஏ சோடியம் பைகார்பனேட். ஆப்ஷன் பி சிமிட்டிடின். ஆப்ஷன் சி பெப்டோபிஸ்மால். ஆப்ஷன் டி கார்பனோசோலோன். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சோடியம் பைகார்பனேட். அடுத்து 248வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஹார்மோன்ஸில் எந்த ஹார்மோன் ஹைப்போதலாமிக் கிளாண்டில் இருந்து செக்ரேட் ஆகும்? ஆப்ஷன் ஏ growth ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன். ஆப்ஷன் பி ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஆப்ஷன் சி ஆல்டோஸ்டீரோன். ஆப்ஷன் டி ஈஸ்ட்ரோடயால். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ growth ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன். அடுத்து 249வது கேள்வி. இந்த ட்ரைமீத்தோப்ரிம் சல்ஃபமீத்தாக்சோசோல் இந்த ட்ரக்கோட காம்பினேஷன் என்ன ட்ரக்? ஆப்ஷன் ஏ சிப்ரோஃப்ளாக்சசின். ஆப்ஷன் பி சல்ஃபடாக்சின். ஆப்ஷன் சி கோட்ரைமாக்சோசோல். ஆப்ஷன் டி குளோட்ரைமசோல். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கோட்ரைமாக்சோசோல். ஓகேவா? ஸோ இந்த ட்ரைமீத்தோப்ரிமும் சல்ஃபமீத்தாக்சோசோலும் சேர்ந்தால் தான் என்னது இந்த கோட்ரைமாக்சோசோல். ஓகேவா? ஸோ இது பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா செப்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட ரேஷியோவும் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1:5. ஓகேவா? ட்ரைமீத்தோப்ரிம் 1ன்னா இந்த சல்ஃபமீத்தாக்சோசோல் 5 மடங்கு அதிகமாக இருக்கணும். அதாவது நார்மலான டோஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைமீத்தோப்ரிம் 80 mg யூஸ் பண்ணுறாங்கன்னா சல்ஃபமீத்தாக்சோசோல் என்ன பண்ணுவாங்கன்னா 400 mg யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? 5 மடங்கில். ஸோ இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. யூடிஐ, பிரான்ச்சைட்டிஸ், மிடில் இயர் இன்ஃபெக்ஷன், ட்ராவலர்ஸ் டயரியா, சிஜல்லோசிஸ் இது எல்லாத்துக்குமே இந்த கோட்ரைமாக்சோசோல் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து 250வது கேள்வி. ஸோ கீழே கொடுத்துருக்க ட்ரக்ஸில் ஒரு ட்ரக் மட்டும் பார்த்திங்கன்னா ஆல்கலைட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்குது. அந்த ட்ரக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன ட்ரக்? ஆப்ஷன் ஏ டயசப்பம். ஆப்ஷன் பி அல்ப்ரசோலம். ஆப்ஷன் சி சைக்ளோபாஸ்பமைட். ஆப்ஷன் டி பேராசெட்டமால். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சைக்ளோபாஸ்பமைடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ், டவுட்ஸ் எது இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.